கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. இந்த மாலை வேளையிலே, குறிப்பாக இந்த தவ காலத்திலே இயேசு கிறிஸ்து போதித்த உவமையிலே 18வது உவமையாக சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களிலே இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உவமைக்கு என்ன தலைப்பு நாம் கொடுக்கலாம் என்றால், காய்க்காத அத்திமரத்தின் உவமை என்று நாம் தலைப்பு சொல்லலாம். காய்க்காத அல்லது கனி கொடுக்காத அத்திமரத்தின் உவமை என்று நாம் சொல்லலாம். இந்த உவமை சொல்லப்பட்டதன் பின்னணியம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், லூக்கா 13ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே இந்த உவமையை ஆண்டவர் ஏன் சொன்னார் என்று அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஒரு சில யூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? பிலாத்து கலிலேயருடைய இரத்தத்தை ஆண்டவருடைய பலிபீடத்திலே கொண்டு வந்து படைக்கிறான் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார்கள். 1வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, பலிகளோடே கலிலேயருடைய இரத்தத்தை பிலாத்து கலந்திருக்கிறான் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இயேசு கேட்டார். கேட்ட பின் அவர் எந்த ஒரு மறு உத்தரவும் சொல்லவில்லை. மாறாக அவர் இன்னொரு நிகழ்வை சொல்லுகிறார். என்ன நிகழ்வை சொல்லுகிறார்? 4வது வசனத்திலே, சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? மக்கள் எல்லோரும் ஒரு நிகழ்வை சொன்னார்கள். என்ன நிகழ்வு? பிலாத்து கலிலேயரை கொன்று அவருடைய இரத்தத்தை பலிகளோட கலந்திருந்தான் என்று. இயேசு ஒரு விபத்தை சொல்லுகிறார், ஒரு ஆக்சிடென்ட். மக்கள் சொன்னது ஒரு இன்சிடென்ட், இயேசு சொன்னது ஒரு ஆக்சிடென்ட், விபத்தை சொல்லுகிறார். கோபுரம் விழுந்து சீலோவாமிலே 18 பேர் மரித்து போனார்கள். இப்போ இயேசு ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் சற்று கேள்வியோடு இதை தியானிப்போம் என்றால், இந்த இயேசுவினிடத்திலே வந்து சொன்ன யூதர்களுடைய மனநிலைமையை ஆண்டவர் அங்கு பார்க்கிறார். அவர்கள் என்ன மனநிலைமையோடு சொன்னார்கள் என்றால், கலிலேயர்கள் கரைப்பட்டவர்கள். கலிலேயாவிலே வாழ்கிற யூதர்கள் கரைப்பட்டவர்கள் அல்லது புறஜாதியார் கரைப்பட்டவர்கள். ஆகவே பிலாத்து அவர்களை கொன்றான். அப்போ உயிரோடு இருக்கிற நாங்கள் நீதிமான்களாக காண்பிக்கும்படியாக அங்கு இருக்கிற மக்கள் இயேசுவினிடத்திலே அந்த ஒரு இன்சிடென்டை சொன்னதாக இயேசு அதை அவருடைய மனதை புரிகிறார். இதை புரிந்து விட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, இது மட்டும் இல்ல, சீலோவாம்ல கோபுரம் விழுந்து 18 பேரையும் கொண்டது. இந்த 2 சம்பவத்தையும் ஒப்பிடும்போது மரித்து போனவர்களை காட்டிலும் நீங்கள் நீதிமான்களோ, மரித்து போனவர்களை காட்டிலும் நீங்கள் யோக்கியமானவர்களோ என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுடைய உள்ளான இருதயத்திலே உணர்வுள்ள ஒரு சிந்தையை வைக்கிறார். அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், மரித்தவர்களை காட்டிலும் நாங்கள் நீதிமான்கள் தான். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் என்ன நம்பிக்கையில் இருந்தார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விபத்து நடந்தாலும் சரி, அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடவுளுடைய கோபாக்கினை வந்தாலும் சரி, கடவுளுக்கு விரோதமாய் அந்த மனிதன் பாவம் செய்ததினாலே தான் இப்படிப்பட்ட சம்பவம் அந்த மனிதனுக்கு நடந்தது என்று யூதர்கள் நம்பினார்கள். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அதை நம்பினார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதிர்பாராத விதமா சில இழப்புகள் நேரிடுவது உண்டு. ஆனா அதையும் கூட அவர்கள் என்ன நினைப்பார்கள்? கடவுளுடைய கோபம் இந்த மனிதனுக்கு விரோதமா இருக்கு, இவன் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கான், கடவுளுடைய கோபாக்கினை இவன் மேல வந்துட்டு, அப்போ இவன் கெட்டவன் தானே அப்படின்னு சொல்லுகிற எண்ணம் அன்றைய காலகட்டத்திலே மக்களிடத்திலே வெகுவாய் காணப்பட்டது. ஆகவேதான் ஆண்டவர் அந்த எண்ணத்தை சீர்குலைத்தார். அது சரியல்ல, நீங்கள் நினைப்பது தவறு, அவர்களை காட்டிலும் நீங்கள் நீதிமான்களோ, மரித்து போனவர்களை காட்டிலும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ, யோக்கியமானவர்களோ என்று சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கு சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு தான் இந்த உவமையை சொல்லுகிறார். காய்க்காத அத்திமரத்தின் உவமையை
அதற்கு எடுத்துக்காட்டாக அவர் சொல்லுகிறார். இப்ப இந்த உவமையை குறித்து நாம் தியானிப்போம். இந்த உவமையை பார்க்கின்ற பொழுது இந்த உவமையில முக்கியமான நபர்கள் யாரெல்லாம் என்றால், தோட்டத்தின் உரிமையாளர், தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரர், அத்திமரம், இல்லையா? இந்த 3 நபர்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஆனா இந்த தோட்டத்துக்கு பேர் என்ன பேரு? என்ன பேரு? திராட்சை தோட்டம். நன்றாக வேத வசனத்தை பாருங்கள். ஒரு திராட்சை தோட்டத்துல என்ன மரத்தை வைக்கிறாரு? அத்தி மரத்தை வைக்கிறார். அப்ப ஏன் அப்படி வைக்கிறார், எதற்காக வைக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம ஒவ்வொரு காரியமா பின்பதாக தியானிப்போம். இந்த உவமையினுடைய இன்னொரு மறைபொருள் என்னவென்றால், இந்த உவமை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லுகிறது. இந்த உவமை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? தோட்டத்தில் உரிமையாளர் யார் அப்படின்னு சொன்னா, பிதாவாகிய ஆண்டவர், சரிதானா? தோட்டத்திலே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர் யாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்படலையா? லூக்கா 13:7 வசனத்தை பாருங்க. 3 வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? இயேசு கிறிஸ்து எத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்தார்? எத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்தார்? அடி வாய் அசைது, ஆனா சவுண்ட் வெளியே வர மாட்டேங்க. சந்தேகமா இருக்கோ? சரி, மொத்தம் எத்தனை நாட்கள் வாழ்ந்தார்? எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார் இயேசு? தெரியலையா? போச்சு போங்க, உங்களுக்கு இவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணி எதுக்கு? 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். சரியா? மறக்காதீங்க தயவுசெய்து, வேதாகமத்தில் சொல்லப்படுகிற காரியங்களை மறக்காதீர்கள். 33.5 ஆண்டுகள். இதுல 30 வருடம் வீட்டிற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அது ரொம்ப முக்கியம். சரியா? 30 வயது வரைக்கும் தன்னுடைய தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் தான் என்ன செய்தாரு? ஊழியமே செய்தார். அவருடைய ஊழியத்தின் நாட்களே மொத்தம் 3.5 ஆண்டுகள் தான். சரியா? அப்ப இந்த 3 ஆண்டுகள் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் நாட்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. 4வது ஆண்டு துவங்கும் போது இந்த அத்திமரம் காய்க்கவில்லை என்றால் அதை வெட்டி போட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அத்திமரம் யாரை குறிக்கிறது என்றால் இஸ்ரவேலர்களை குறிக்கிறது. சரிதானா? பொதுவாக அத்திமரம் யாரை குறிக்கும்? இஸ்ரவேலர்கள். ஓசியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 1055வது பக்கத்துல நம்ம பார்த்தோம் என்றால், ஓசியா 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். எவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா? அத்திமரத்துல ஒரு கனியை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன் என்றால், இதுல பிதாக்கள் என்பது முற்பிதாக்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்போ இஸ்ரவேலர்கள் என்பது அத்திமரம். சரியா? இந்த அத்திமரம் காய்க்கவில்லை என்றால் 4வது ஆண்டில் அதை வெட்டி போட வேண்டும் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அதை எதை குறிக்கிறது என்றால், இந்த அத்திமரம் இஸ்ரவேலர்கள் காய்க்கவில்லை, மாறாக இயேசுவை 3.5 ஆண்டுகளிலே சிலுவையில் அடித்தார்கள். அந்த ஒரு கோபாக்கினைக்கு பதிலாக கிபி 70ஆம் ஆண்டிலே எருசலேம் பட்டணம் தரைமட்டமாக்கப்பட்டது. இது வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்ற பொழுது அங்கிருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இந்த இரத்த பழி எங்க தலைமையில வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதானே? பிலாத்து என்ன செய்வாரு? இதுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி கை கழுவிடுவார். ஆனா மக்கள் சொல்லுவாங்க, இந்த இரத்த பழி எங்கள் மீது, எங்கள் பிள்ளைகள் மீது வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன வார்த்தையின்படி கிபி 70ஆம் ஆண்டிலே இஸ்ரவேல், அந்த எருசலேம் பட்டணம், எருசலேம் தேவாலயம் எல்லாமே இடிக்கப்பட்டது, தரைமட்டமானது. இன்னைக்கு வரைக்கும் எருசலேம் தேவாலயம் கட்டப்படவில்லை. சரியா? ஆகவே இந்த அத்திமரம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை, வாழ்க்கை வரலாறை நமக்கு மறைபொருளாக வெளிப்படுத்துகிறது. சரிதானா? இப்போ வேகமாக இந்த அத்திமரத்திலிருந்து, இந்த ஊமையிலிருந்து நாம கற்றுக்கொள்கிற 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லுகிறேன். முதல் காரியம், இந்த ஊமை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? மனிதன் உண்டாக்கப்பட்டதின் நோக்கத்தை கற்றுத்தருகிறது. முதல் காரியம், மனிதனின் நோக்கம் அல்லது மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம். இந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே
ஒரு திராட்சை தோட்டத்திலே அத்தி மரத்தை வைக்கிறார். திராட்சை தோட்டத்துல திராட்சை மரம் தான் வைக்கணும், அப்படிதானே? திராட்சை செடி தான் வைக்கணும். ஏன் அத்தி மரத்தை வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இந்த தோட்டத்தின் உரிமையாளருக்கு ஒரு கொள்ள பிரியம். என்ன பிரியம்? திராட்சை பழங்கள் எல்லாவற்றையும் நான் விற்று போடுகிறேன், வணிகம் செய்கிறேன், அதன் மூலமா நான் சம்பாதிக்கிறேன். ஆனா நான் திங்கிறதுக்கு எனக்கு ஏதாவது என்னது வேணும்? ஒரு பழம் வேணும் இல்லையா? இது எல்லாரும் நாம விருப்பப்படுகிற ஒரு காரியம் தான், அப்படிதானே? இப்ப நம்ம வீடுகள்ல தோட்டங்கள் இருக்கிறது, வணிகம் செய்ய வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு தோப்பை உண்டாக்குவோம். அதே பக்கத்துல வீட்டுக்கும் சில மரங்களை நாம நட்டு வைப்போம். அதே போலதான் இந்த தோட்டத்தின் உரிமையாளர் திராட்சை தோட்டத்தை ஒரு பக்கத்தில் நட்டு வச்சாலும், திராட்சை செடியை அதன் நடுவிலே அத்தி மரத்தை நட்டு அந்த அத்தி பழமாவது எனக்கு பிரயோஜனமா இருக்கணும், என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பப்பட்டு அத்தி மரத்தை நடுகிறார். சரிதானா? அப்ப இதிலிருந்து அத்தி மரத்தின் நோக்கம் என்ன? உரிமையாளரின் வயிற்று பசியை போக்குவதுதான் அதன் நோக்கம், அப்படிதானே? காலாகாலத்துல ஒவ்வொரு ஆண்டும் அது கனி கொடுக்க வேண்டும் எதிர்பார்த்து தான் அதை வைக்கிறார். அப்ப இதன் மூலமாய் அத்திமரம் என்பது நம்மை குறிக்கிறது, மனிதர்களாகிய நம்மை குறிக்கிறது. நம்முடைய நோக்கத்தை ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார் என்பதை அறிந்து செயல்படுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அதை தான் இந்த அத்திமரத்திலிருந்து நாம் முதலாவது கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43 அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கை மூலமாக கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக படைக்கப்பட்டோம். இதுதான் படைக்கப்பட்ட மனிதனின் நோக்கம். இந்த நோக்கத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அன்றைக்கு அத்திமரம் அந்த நோக்கத்தை அறியவில்லை. இந்த தோட்டத்தின் உரிமையாளர் என்னிடத்திலிருந்து கனியை பறிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் நட்டார் என்று அந்த அத்திமரம் அதை அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நாமும் பல நேரங்களில் இப்படித்தான், நாம உண்டாக்கப்பட்டதின் நோக்கத்தை அறியாமல் இஷ்டப்படி வாழ்ந்து நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாய் கடவுளை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம், மனஸ்தாபப்பட வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படி அல்லாமல் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து நம்முடைய செயல்கள் மூலமா, நம்முடைய நடக்கைகள் மூலமா நம்மை உண்டாக்கிய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வேத அறிஞர் இவ்வாறாக சொல்லுகிறார், படைப்பாளரின் கனத்திற்கும் மகிழ்ச்சிக்குமாகவே மனிதன் உயிர் வாழ்கிறான். படைப்பாளர் என்றால் ஆண்டவரை குறிக்கக்கூடிய வார்த்தை. நம்மை படைத்த ஆண்டவர் எதற்காக மனிதனை வைத்திருக்கிறார் என்றால், அவரை கனப்படுத்துவதற்கும் அவரை மகிழ்ச்சி படுத்துவதற்கும் தான் மனிதன் உயிர் வாழ்கிறான். இதில் தவறும் போது, இந்த காரியத்துல நாம தவறி நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், படைப்பாளரின் அன்பு பாராட்டுவதை நம்மால் அனுபவிக்க முடியாது. யோசித்து பாருங்க, அது நம்முடைய வாழ்க்கையில 100% பொருந்தும். நாம நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி நடக்கும் பொழுதெல்லாம் கடவுளுடைய அன்பை நம்மளால கண்டுகொள்ள முடியவில்லை, நம்மளால அதை அனுபவிக்க முடியவில்லை. அதைத்தான் அந்த வேத அறிஞர் எழுதுகிறார். படைப்பாளரின் நோக்கத்தை, அதாவது படைப்பாளரின் கனத்திற்கும் மகிழ்ச்சி படுத்துவதற்குமே மனிதன் உயிர் வாழ்கிறான். இதில் தவறும் பட்சத்தில் படைப்பாளருடைய அன்பை அந்த மனிதனால உணர்ந்து கொள்ள முடியாது என்று அந்த வேத அறிஞர் எழுதுகிறார். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய நோக்கத்தை அறிந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, இந்த உவமையின் மூலமாக கடவுள் நமக்கு கற்றுத்தருகிற காரியம், இந்த உவமையில இந்த 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். 8வது வசனம், அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். இந்த ஒரு வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கு பரிந்து பேசுகிற ஒரு சிந்தையை, ஒரு எண்ணத்தை நாம பார்க்கின்றோம். அப்ப இதிலிருந்து நாம கற்றுக்கொள்கிற காரியம், கடவுளுடைய அளவில்லாத கிருபையை நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கடவுளினுடைய அருள் அளவில்லாமல் இருக்கிறது, அதை நம்ம மறந்து போகக்கூடாது. நீங்க யோசித்து பாருங்க, இந்த உலகத்திலே நம்மை காட்டிலும் நமக்கு முன்பதாக காலம் சென்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள்.
நம்மை காட்டிலும் நீதிமான்களாய் வாழ்ந்திருப்பார்கள், பரிசுத்தவான்களா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில ரொம்ப குறுகிய நாட்களிலே அவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அவங்களை காட்டிலும் நாம நீதிமான்கள் கிடையாது, பரிசுத்தவான்களை காட்டிலும் நாம நீதிமான்கள் கிடையாது. அநேக மிஷனரிகள் இந்த மண்ணுல அவங்க ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க, விதைக்கப்பட்டிருக்கிறாங்க. 30 வயதுல, 20 வயதுல, 40 வயதுல மரித்து போயிருக்கிறாங்க. அவங்களை காட்டிலும் நாம நீதிமான்களா? இல்ல. அப்ப ஏன் இன்னும் ஆண்டவர் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார்? ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபையை நாம் போக்கடிக்க கூடாது, அந்த கிருபையை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது, அந்த கிருபையை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுதினமும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய், நன்றி கடமைப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று இந்த உவமை நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த தோட்டத்தின் தொழிலாளர் பரிந்து பேசுகிறார், இந்த ஒரு வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதே போலதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் நமக்காக தந்திருக்கிறார். இந்த ஒரு நாள் இந்த மனுஷி, இந்த மனிதன் உயிர் வாழட்டும், இந்த ஒரு ஆண்டு இந்த மனிதன் உயிர் வாழட்டும் என்று ஒவ்வொரு ஆண்டையும் நமக்கு கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கிருபையை நாம் எண்ணி அவருக்கு உகந்தவர்களாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஜிஹெச் லேங் என்று சொல்லப்படுகிற ஒரு வேத அறிஞர் இப்படியாக சொல்லுகிறார், தெய்வீக நீடிய பொறுமையை இஸ்ரவேல் மீண்டும் நிராகரித்து விட்டது என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, இன்னும் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு 3.5 ஆண்டுகள் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை அந்த உலகத்திலே கொடுத்தார். ஆனா இஸ்ரவேலர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல, மேசியாவாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்து விட்டார்கள், உதாசீனப்படுத்தினார்கள், புறம் தள்ளினார்கள் இயேசுவை. நடந்தது என்ன? நான் சொன்னது போல கிபி 70 எருசலேம் பட்டணமே சீர்குலைக்கப்பட்டது, அழிந்து போனது, அழிந்து போனது. அன்பானவர்களே, நாமும் இந்த கிருபையின் காலத்தை உதாசீனப்படுத்தினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் அந்தோ பரிதாபம்தான், அந்தோ பரிதாபம்தான். அதை உணர்ந்தவர்களாக கடவுளின் கிருபையை, அருளை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த ஊமை நமக்கு கற்றுத்தருகிற 3வது காரியம் என்னவென்றால், கடவுள் நீதிபரர், அதே வேளையில நீடிய பொறுமை உள்ளவர் என்பதை இந்த ஊமை கற்றுத்தருகிறது. திரும்பவும் சொல்லுகிறேன், கடவுள் நீதிபரர், அவர் நியாயம் செய்கிறவர், நீதி செய்கிறவர். ஆனா அதே நேரத்துல நீடிய பொறுமை உள்ளவர். இந்த ஊமையில 2 நபர்களை நான் சொன்னேன். தோட்டத்தின் உரிமையாளர் யாருக்கு ஒப்பிடப்படுகிறார்? பிதாவாகிய கடவுளுக்கு ஒப்பிடப்படுகிறார். தோட்டத்தின் தொழிலாளர் குமாரனாகிய இயேசுவுக்கு ஒப்பிடப்படுகிறார். உரிமையாளருடைய குணத்தை பாருங்க. நான் 3 வருஷமா தேடினேன், கனி கொடுக்கல, உடனே இதை என்ன செஞ்சிடணும்? வெட்டி போற்றணும். அதுதான் நீதி, அதுதான் நியாயம். பிதாவாகிய கடவுள் நீதி செய்கிறவர், நியாயம் செய்கிறவர். ஆனா இயேசுவோட குணத்தை பாருங்க. இன்னும் 1 வருஷம் இருக்கட்டையா, பரிந்து பேசுகிறார், நீடிய பொறுமை உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிறவர், அதே வேளையில நீடிய பொறுமை உள்ளவர் என்பதை இந்த உவமை நமக்கு கற்றுத்தருகிறது. அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார் என்பதற்காக காலத்தை விரயமாக்காமல், வீணாக்காமல், நீதி செய்கிற தேவனாக ஒரு நாளிலே வருவார் என்ற எண்ணத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கையை வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த உவமையினுடைய மைய கருத்தை மனம் திரும்புதல் தான், நீதிமானாய் மாற்றப்படுவதுதான் இந்த உவமையினுடைய மைய கருத்து. தன்னை பார்த்து சொன்ன யூதர்களை பார்த்து இந்த உவமையை சொல்லுகிறார், நீங்களும் நீதிமான்களாய் மாற்றப்படவில்லை என்றால், நீங்களும் இந்த அத்திமரத்தை போல் கனி கொடுக்கவில்லை என்றால், இந்த 1 வருஷம் போகும், அடுத்த வருஷத்துல வெட்டி போடப்படுவீர்கள் என்று ஆண்டவர் இங்கு உவமையாக சொல்லுகிறார். நமக்கும் ஆண்டவர் இதை ஒரு எச்சரிப்பாகவும் சொல்லுகிறார், அதே வேளையில அன்பாகவும் சொல்லுகிறார். நான் நீடிய பொறுமை உள்ளவர், நான் நீடிய பொறுமை உள்ளவர் என்று ஆண்டவர் அன்பாகவும் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பி மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டு கடவுளுக்காக வாழ்வோம். நாம் உண்டாக்கப்பட்டதின் நோக்கத்தை அறிந்து வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.